ஹாய் நண்பா, வெல்கம் டு அவர் சேனல் லவ் டிப்ஸ் தமிழ். இன்றைக்கி ரொம்ப சென்சிட்டிவான ஒரு டாப்பிக்கை பற்றி பேச போகிறோம். நீங்கள் லவ் பண்ணுற பொண்ணாக இருக்கலாம், இல்லை மேரேஜ் பண்ணியிருக்க பொண்ணாக இருக்கலாம், இல்லை மேரேஜ் பண்ண போகிற பொண்ணாக இருக்கலாம். உங்களை விட ரொம்ப ஏஜ் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா அந்த பொண்ணுக்கு ஃபஸ்ட்டு உங்களை பிடிக்குமா பிடிக்காதா? ரெண்டாவது, அந்த பொண்ணுக்கு உங்களை பிடிக்கணும், அந்த பொண்ணுக்கு உங்களுக்கும் நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான பாண்டிங் வரணும் அப்படின்னா நீங்கள் என்னெல்லாம் பண்ணணும், என்னெல்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பற்றி தான் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நம்மளுடைய சேனல் நிறைய பேருக்கு ரீச் ஆகும். சேம் டைம்ஸ் நம்மளுடைய சேனலோட நோக்கம் என்ன அப்படின்னா நெகட்டிவ் மைண்ட் செட்டில் இருக்கிற பசங்களை பாசிட்டிவ் மைண்ட் செட்டுக்கு மாற்றி சக்ஸஸ் ஆகிறது மட்டும்தான். நிறைய பேருக்கு இந்த ஒரு கொஸ்டின் மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கும். நான் ஆல்ரெடி எபோவ் 30 இல்லை 35 கிராஸ் பண்ணிட்டேன் ப்ரோ, ஏன் மேலே பிலோ 30க்குள்ளே இருக்கிற பொண்ணுங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வருமா வராதா அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக இன்ட்ரெஸ்ட் வரும். ஆனால் நீங்கள் சில விஷயங்களை பண்ணணும். ஏன் அப்படின்னா நீங்கள் எபோவ் 30 ஆகிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய ஃபிசிக்கலில் நிறைய சேஞ்சஸ் இருக்கும். சேம் டைம்ஸ் நீங்கள் திங்க் பண்ணுற விதத்துக்கும் பிலோ 30க்குள்ளே இருக்கிற பொண்ணுங்க திங்க் பண்ணுற விதத்துக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்கும். நம்பர் 1, ஃபிசிக்கல் அட்ராக்ஷன். நீங்கள் என்ன தான் தங்கமானவராக இருந்தாலும், என்ன தான் பெரிய போஸ்டிங்கில் நல்ல சேலரி வாங்குறவராக இருந்தாலும், ஒரு பொண்ணுக்கு உங்கள் கூட பேசணும் அப்படிங்கிற எண்ணத்தை இது கொடுக்கும் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய ஃபிசிக்கல் ஸ்ட்ரக்சர் மட்டும்தான் கொடுக்கும். நீங்கள் ரொம்ப தொப்பியும் தொந்தையுமாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக எந்த பொண்ணுக்கும் உங்கள் கூட பேசணும் அப்படிங்கிறது தோணாது. ரெண்டாவது, உங்கள் மேலே அட்ராக்ஷனும் வராது. ஸோ முதல் விஷயமாக உங்களுடைய பாடியை ஷேப் பண்ணணும். அதுக்கு ஒரு நல்ல ஜிம்மில் ஜாயின் பண்ணணும். இந்த 1 மந்த் 2 மந்த்லேயே வெயிட்டை குறைக்கிறேன் அந்த வேலையே வேணாம். 6 மந்த் ஆனாலும் பரவாயில்ல, 1 இயர் ஆனாலும் பரவாயில்ல, நேச்சுரலாக பாடியை ஷேப்புக்கு கொண்டு வாங்க. ரெண்டாவது, உங்கள்கிட்ட இருக்கிற பேட் ஹேபிட்ஸ், அது தம்மாக இருக்கலாம், தண்ணியாக இருக்கலாம், ஜங்க் ஃபுட் சாப்பிட்றதா இருக்கலாம், ஓவர் சாப்பிட்ற விஷயமாக இருக்கலாம், இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் மொத்தமாகவே விடுங்க. ஏன் அப்படின்னா உங்களுடைய பாடியோட ஸ்ட்ரக்சர் ப்ராப்பராக இருக்குது அப்படின்னா ஒரு பொண்ணுக்கு உங்கள் மேலே கண்டிப்பாக அட்ராக்ஷன் வரும். ஒரு பொண்ணு ஓகே இவர்கிட்ட நான் ஃபஸ்ட்டு பேசி பார்க்குறேன் அப்படிங்கிற ஒரு ஃபீல் வரணும் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய பாடி ஸ்ட்ரக்சர் கரெக்டாக இருக்கணும். நம்பர் 2, தாட்ஸ். உங்களுடைய தாட்ஸும் நீங்கள் எபோவ் 30 இல்லை 35 இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய தாட்ஸும் பிலோ 30க்கு கீழே இருக்கிற ஒரு பொண்ணோட தாட்ஸும் கண்டிப்பாக என்டையராக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதாவது நான் சொல்கிறது ஏஜ் கேப் மோர் தென் 10 இயர்ஸாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் 2 பேரோட தாட்ஸ் என்டையராக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ உங்கள் 2 பேரோட தாட்ஸும் சேமாக வரணும் அப்படின்னா அவ்வளோ ஈஸியாக 1 இயர் 2 இயர்லாம் எடுத்துகிட்டு வர முடியாது. அதுக்கு மினிமம் ஒரு 8 இயர் 10 இயர்ஸ் ஆகும். ஸோ நீங்கள் ஒரு பொண்ணுக்கிட்ட ஃபஸ்ட்டு டேட் பண்ண போகிறீங்க, இல்லை ஒரு பொண்ணு உங்கள்கிட்ட பேச வராங்க அப்படின்னா நீங்கள் டூ மச் ரெஸ்பான்சிபிளாக பேசக்கூடாது. இன்றைக்கி இருக்கிற பொண்ணுங்களுக்கு எந்த ஒரு பையன் டூ மச் ரெஸ்பான்சிபிளாக பேசுகிறானோ அந்த பையனை பிடிக்கவே பிடிக்காது. ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லை உங்களுடைய ஃபினான்ஷியல் அந்த பிரச்சனையை போய் அந்த பொண்ணுக்கிட்ட ஃபஸ்ட்டே ரிவீல் பண்ணக்கூடாது. ரெண்டாவது, அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருக்கக்கூடாது. ஏன் அப்படின்னா அந்த பொண்ணு ரெஸ்பான்சிபிள் எடுக்கணும் அப்படின்னு நினச்சா மட்டும்தான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. நீங்கள் என்ன தான் அந்த பொண்ணுக்கு நிறைய கிளாஸஸ் எடுத்தாலும் அந்த பொண்ணு ரெஸ்பான்சிபிள் எடுக்கிறதுக்கு ரெடியாக இல்லை அப்படின்னா கண்டிப்பாக நடக்காத ஒரு விஷயம். நீங்கள் தொடர்ந்து அந்த பொண்ணு மேலே ரெஸ்பான்சிபிலிட்டியை திணிக்கிறீங்க. ரெண்டாவது, அந்த பொண்ணை அதாவது இப்படி இரு அப்படி இருன்னு சொல்லிட்டு கண்ட்ரோல் பண்ணுற மாதிரியான ஒரு ஃபீல் அந்த பொண்ணுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா உங்கள் மேலே இருக்கிற அந்த கொஞ்சம் நஞ்ச இன்ட்ரெஸ்ட்டும் போயிடும். ஸோ ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஃப்ரீயாக விடுங்க. சேம் டைம்ஸ் உங்களுடைய கண்ட்ரோலில் அந்த ஃப்ரீடம் இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் மானிட்டரும் பண்ணணும். இல்லை அப்படின்னா கண்டிப்பாக என்டையராக டிஃப்ரெண்ட் ஆகும். அது என்ன ஆகும் அப்படிங்கிறத வீடியோவோட லேட்டரில் சொல்கிறேன். நம்பர் 3, இன்செக்யூரிட்டி. இந்த எபோவ் 30 ஏஜ் இல்லை எபோவ் 35 ஏஜ் உங்களுக்கு கடந்துருச்சு, ஒரு பொண்ணு ஒரு 25 ஏஜுக்கு கீழே இருக்கிற பொண்ணு கூட நீங்கள் டேட் பண்ணுறீங்க இல்லை மேரேஜ் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக இன்செக்யூரிட்டி அப்படிங்கிறது இருக்கத்தான் செய்யும். ஏன் அப்படின்னா நமக்கு ஏஜ் அதிகமாகிருச்சு, அந்த பொண்ணுக்கு ஏஜ் கம்மியாக இருக்குது, நம்மளால் சில விஷயங்களை அந்த பொண்ணுக்கு சாட்டிஸ்ஃபை பண்ண முடியல, இல்லை நம்ம சொல்கிறத அந்த பொண்ணு கேட்க மாட்டா அப்படிங்கிற பயத்தில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த பொண்ணை ப்ரெஷரைஸ் பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டாப் பண்ணுங்கள். ரெண்டாவது, உங்களுக்கு ஏஜ் ஆயிடுச்சு அப்படிங்கிறத நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபீல் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணுங்கள். ஏன் அப்படின்னா நீங்கள் ஆல்ரெடி ஒரு கப்புள்ஸாக மாறிட்டீங்க. ஸோ அந்த பொண்ணுக்கும் உங்களுக்கும் பாண்டிங் க்ரியேட் ஆகணும் அப்படின்னா இந்த இன்செக்யூரிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் தூக்கி எறிஞ்சால் மட்டும்தான் முடியும். இல்லை அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னா அந்த பொண்ணு யாரோ அந்த பொண்ணோட ஏஜில் இருக்கிற ஒரு பையன் கூட பேச ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா உங்களுக்கு டவுட் வர ஆரம்பிக்கும். ஸோ உன்னால் நிம்மதியாகவே இருக்க முடியாது. உன்னுடைய ப்ரைமரியான எய்ம் என்னவாக இருக்கணும் அப்படின்னா அந்த பொண்ணு கூட நல்லா பேசணும், லிமிட்டடான ஃப்ரீடம் கொடுக்கணும். எந்த இடத்துலையாவது தப்பு பண்ணுறாங்க அப்படின்னா இது தப்பு அப்படிங்கிறத நீங்கள் சொல்லணும். சில இடங்களில் அந்த பொண்ணு லவ்வை எக்ஸ்ப்ரெஸ் பண்ண சொல்கிறாங்க, நீ ஸ்டேட்டஸ் வை, அதாவது நீ இன்ஸ்டாகிராமில் ஸ்டோரி வை அப்படின்னா யோசிக்காமல் ஸ்டேட்டஸ் ஸ்டோரியாக வைக்கணும்.
அதை விட்டுட்டு அந்த பொண்ணுக்கிட்ட நீ வந்து எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கவே கூடாது. 2வது, மோஸ்ட் ஆஃப் த டைம் அந்த பொண்ணை வந்து நிறைய ஆக்டிவிட்டியில் இன்வால்வ் பண்ணணும். அப்போ தான் அந்த பொண்ணுக்கும் உங்களுக்கும் இடையில இருக்கிற அந்த பாண்டிங் வந்து டெவலப் ஆக ஆரம்பிக்கும். நீங்களே எல்லா விஷயத்தையும் அந்த பொண்ணுக்கு, அதாவது அந்த பொண்ணு கேட்குறதுக்கு முன்னாடியே கொடுக்குறீங்க அப்படின்னா உங்கள் மேலே கண்டிப்பாக போர் அடிக்க தான் செய்யும். ஸோ ஷாப்பிங் போகணும் அப்படின்னா, வாமா ஷாப்பிங் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு போகணும். என்ன மாதிரி பிடிக்கும், என்ன மாதிரி பிடிக்காது அப்படிங்கிறத நீங்கள் சொல்லணும். அந்த பொண்ணு வந்து ஒரு ட்ரெஸ்ஸை வந்து செலக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் அதை அக்செப்ட் பண்ணுங்கள். அந்த ட்ரெஸ்ஸை வந்து வியர் பண்ணி அந்த பொண்ணுக்கு வந்து எக்ஸைட்மெண்ட் பண்ணுங்கள். அதை விட்டுட்டு எனக்கு இந்த மாதிரி ட்ரெஸ் தான் பிடிக்கும், அந்த மாதிரி ட்ரெஸ் தான் பிடிக்கும், அந்த மாதிரியான எக்ஸ்ப்ளனேஷன் உங்கள் 2 பேருக்கு இடையில பண்ணவே கூடாது. நம்பர் 4, எப்பயுமே ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டியை பற்றி மட்டுமே யோசிக்காதீங்க. ஏன் அப்படின்னா, நீங்கள் அந்த பொண்ணுக்கு வந்து டைமை ஸ்பெண்ட் பண்ணணும். நீங்கள் ஒர்க் போகிற அப்படின்னா 5 o'clock மேலே வந்து அந்த பொண்ணுக்கு சில டைமை ஸ்பெண்ட் பண்ணணும். போயிட்டு வந்த உடனேவும் எருமை மாடு மாதிரி தூங்கக்கூடாது. அந்த பொண்ணு ஏதாவது பேசணும்னு நினைப்பாங்க. இன்றைக்கி டே எப்படி போச்சுமான்னு கேட்கலாம். இன்றைக்கி ஏதாவது ஸ்பெஷலாக ஏதாவது பண்ணியா, இல்லை ஏதாவது நடந்துச்சு அப்படின்னு கேட்கணும். ஸோ இந்த மாதிரியான சில கேள்விகள் தான் ஒரு பொண்ணை வந்து உங்கள் கூட தொடர்ந்து எங்கேஜாக வைக்கும். அதை விட்டுட்டு நான் வந்து உனக்காக தான் உழைக்கிறேன், அது உனக்கு புரிய மாட்டுது, புரியாது பொண்ணுங்களுக்கு. ஸோ அதுதான் உண்மை. அதை விட்டுட்டு நீ எத்தனை வாட்டி சொன்னாலும் சரி, எவ்வளோ வருஷம் சொன்னாலும் சரி, பொண்ணுங்களுக்கு புரியாது. அந்த பொண்ணாக ரியலைஸ் பண்ணால் மட்டும்தான் உன் மேலே ஓகே நமக்காக தான் வேலைக்கு போகிறான் அப்படிங்கிறது தோணும். ஸோ நீ சொல்கிற அப்படின்னா புரியாது. ஸோ புரியாத விஷயத்த திரும்ப திரும்ப சொல்லி டைம் தான் வேஸ்ட்டு. அதுக்கு பதிலாக அந்த பொண்ணுக்கு என்ன பிடிக்கும் அப்படிங்கிறத நீங்கள் பண்ண ஆரம்பிக்கலாம். 2வது, உங்கள் லைஃப்பை வந்து ஹாப்பியாக எடுத்துகிட்டு போகலாம். சும்மா அதை விட்டுட்டு இந்த பழைய பஞ்சாங்கம் பாடுறத நீங்கள் ஸ்டாப் பண்ணணும், முக்கியமாக ஏஜ் அதிகமான. நம்பர் 6, டோன்ட் ஜட்ஜ். நிறைய பசங்கள்கிட்ட இருக்க பிரச்சனை என்ன அப்படின்னா, அவங்களுக்கு ஏஜ் அதிகமாக இருக்கும். ஏதாவது ஒரு விஷயம் புதுசாக சொல்கிறாங்க, இந்த மாதிரி என்னோடய ஃப்ரெண்டோட லைஃப்பில் நடந்துச்சு அப்படின்னாங்கன்னா, ஓ நீயும் என்கிட்டயும் அதை எதிர்பார்க்க அப்படின்னு கேட்கவே கூடாது. சொல்கிறாங்க அப்படின்னா சூப்பர்ப்பா, இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்கணும். 2வது வந்துட்டு, சம்டைம்ஸ் ஃபிசிக்கல் இன்டிமேசி அப்போ ஷி எக்ஸ்பெக்டிங் சம்திங் நியூ, ட்ரை டு டூ இட். ஓகே, அதை விட்டுட்டு இப்படிலாம் பண்ணுற, நீ இது எப்படி உனக்கு தெரியும், ஒரு பொண்ணு உன்னை நம்பி வர்றா அப்படின்னா உங்கள்கிட்ட தான் கேட்க முடியும், ஊர்லேயே கேட்க முடியும். அந்த இடத்துல போய் ஜட்ஜ் பண்ணுற அப்படின்னா நீ முதல்ல ஆம்பளையே கிடையாது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை வந்து நீ ஸ்டாப் பண்ணணும். உன்னால் சில விஷயம் முடியலை அப்படின்னா அதை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணணுமே தவிர அந்த பொண்ணையே மறுபடியும் இன்செக்யூராக மாற்றி உன்கிட்ட இருந்து டிஸ்டன்ஸ் பண்ணவே வைக்கக்கூடாது. ஸோ நிறைய இந்த ஏஜ் கேப்பாக இருக்கிறவங்ககிட்ட இருக்கிற பிரச்சனை என்ன அப்படின்னா, அந்த பொண்ணை இன்செக்யூராக ஃபீல் பண்ண வச்சிட்டிங்க அப்படின்னா உங்கள்கிட்ட இருந்து தூரமாக போயிடுவாங்க. அதுக்கப்புறம் நீங்களே போய் தேடி போனீங்க அப்படின்னாலும் உங்கள் பக்கத்தில் வரமாட்டாங்க. அதுக்கப்புறம் எவனோ ஒருத்தன் வந்து உள்ளே விளையாண்டுட்டு போயிடுவான். அதுக்கப்புறம் என்னுடைய குடும்பம் போச்சு, குட்டி போச்சு, அந்த சொசைட்டிக்காக மறுபடியும் அந்த பழைய மாதிரி இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவீங்க. அது நடக்காது. ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் 2 பேரும் மாறி மாறி நடிக்க ஆரம்பிச்சிருவீங்க. ஸோ இந்த மிஸ்டேக்ஸை அவாய்ட் பண்ணிவிட்டு இனிஷியலாகவேவும் ஒரு நல்ல கப்புள்ஸாக இருக்கணும் அப்படிங்கிற முயற்சியை எடுங்க, தப்பே கிடையாது. நம்பர் 7, அந்த பொண்ணு எங்கேயாவது வெளியே போகணும், ஃப்ரெண்டு கூட போகணும் அப்படின்னா தயவு செஞ்சு நம்பி ஃபஸ்ட்டு அனுப்பிச்சுடுங்க. அதுக்கப்புறம் சில சமயங்களில் போக முடியலை அப்படின்னா நம்ம வெளியே போகலாம்ப்பா, ஏன் நான் வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கூப்பிட்டு போங்க. அதை விட்டுட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு டைமேவும் ஏன் அங்கே போகிறியா இங்கே போகிறியா அவங்க எப்படிப்பட்டவங்க தேவையே இல்லை. ஃபஸ்ட்டு ஒரு 2 டைம் 2 டைம்ஸ் வந்து நம்பி அனுப்பிச்சி விடுங்க. அதில் வந்து உங்களுக்கு ஏதாவது பிஹேவியரல் சேஞ்சஸ் தெரிஞ்சு அப்படின்னா யூ ஸ்டார்ட் கண்ட்ரோலிங். அதை விட்டுட்டு நீ இனிஷியலாகவே கண்ட்ரோல் பண்ணுற, இங்கே அது பண்ணு இது பண்ணு அப்படின்னு சொல்கிற அப்படின்னா அந்த பொண்ணுக்கு எப்படி வரும் அப்படின்னா, நம்ம சந்தேகப்படுறான், அது பேசாமல் நம்ம பண்ணிகிட்டேவும் ஆமாம் நான் அப்படிப்பட்டவ தான் அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம் அப்படிங்கிற எண்ணத்துக்கு 100% பொண்ணுங்க பண்ணுவாங்க, பண்ணுறாங்க. ஸோ நீயா வந்து அதுக்கு மோட்டிவேட் பண்ணி உன்னுடைய லைஃப்பை காம்ப்ளெக்ஸ் பண்ணிக்கிறாத. நீ ஆல்ரெடி உனக்கு 35 ஏஜ் ஆச்சு, அது உண்மை தான், இல்லைன்னு சொல்லலை. ஏஜுக்கும் உன்னோட பிஹேவியர், உன்னுடைய ரொட்டீன் லைஃபுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது. நீ டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணின அப்படின்னா நீயும் 27 வயசுக்கார மாதிரி ரியாக்ட் பண்ண முடியும். ஆனால் நீ ப்ராக்டிஸ் பண்ணாமல் சோம்பேறி தாயலியா மாதிரி படுத்து கிடந்த அப்படின்னா ஏஜ் ஆயிடுச்சு அப்படின்னா அடுத்தவன் மேலே நம்பிக்கை வராது, சந்தேகப்படணும்னு தோணும், உன் மேலேயே உனக்கு நம்பிக்கை இருக்காது, லைஃப் நரகமாக மாறும். உன்னை சுற்றி காசு பணம் எல்லாமே இருக்கும், ஆனால் அது உனக்கானதாக இருக்காது, யாரோ என்ஜாய் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு ஃபீலை கொடுக்கும். இதெல்லாம் உண்மை தான். உனக்காக நீ என்ன பண்ணுற அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதுலேயும் உன்னுடைய ஃபிசிக்கல் கண்டிஷனை ப்ராப்பராக வைக்க வேண்டியது உன்னுடைய கடமை. ஃபைனலாக ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிட்டு வீடியோ முடிச்சுக்கிறேன். உனக்கு ஏஜ் வந்து அதிகமாகிடுச்சு, ஓகே, அது
ஒரு ஓரமாக தூக்கி போட்டுரு. என்றைக்கு இன்செக்யூரிட்டி உனக்கு ஸ்டார்ட் ஆகுதோ அன்றைக்கே ஒரு லைஃப் முடிஞ்சிடும். ரெண்டாவது வந்து ப்ராப்பராக உன்னுடைய ஃபிசிக்கலை மெயின்டைன் பண்ணு. ரெண்டாவது உன்னோட ஃபினான்ஸ் ஸ்டெபிலிட்டியை ப்ராப்பராக பார்த்துக்கோ. மூணாவது உன்னோட ஃபேமிலிக்கு ப்ராப்பரான டைம் ஸ்பெண்ட் பண்ணு. நாலாவது பார்த்தீங்க அப்படின்னா, யாராவது ஒருத்தன் உன்னுடைய லைஃப்பில் வர்றான் அப்படின்னா அவனை நாளே செருப்பால் அடித்து துரத்தி விடு. சரியா? அப்புறம் டைனிங் டேபிள் வரைக்கும் விடுறது, அப்புறம் பெட்ரூமுக்குள்ளே போவான், அப்புறமேலும் உன்னுடைய லைஃபே தொலைஞ்சிரும். ஸோ ஃபஸ்ட்டு பவுண்ட்ரியை செட் பண்ணு. உன்னுடைய ஃபேமிலியில் என்ன நடக்குது அப்படிங்கிறத கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணு. யாரோ ஒருத்தன் உனக்கு சேலரி கொடுக்குறான், அந்த இன்ஸ்டிடியூஷனுக்கு அவ்வளோ உண்மையாக இருக்கல, அதே ஃபோக்கஸாக உன்னோட ஃபேமிலியிலையும் காட்டி இன்ட்ரெஸ்ட் காட்டி தப்பே கிடையாது. திரும்ப சொல்கிறேன், இன்செக்யூரிட்டியை தூக்கி தூரம் போட்டுட்டு லைஃப்பை என்ஜாய் பண்ண கற்றுக்கோங்க. கண்டிப்பாக பொண்ணுங்களுக்கு உங்கள் மேலே இன்ட்ரெஸ்ட் வரும். உங்கள்கிட்ட ப்ராப்பரான ஃபிசிக்கல் ஹெல்த் அஸ் வெல் அஸ் மணி இருந்துச்சு அப்படின்னா அட்ராக்ஷன் ஆட்டோமேட்டிக்காக வரும். அதுக்கப்புறம் உன்னுடைய பிஹேவியரல் ரொம்ப ரொம்ப முக்கியம். தேவையில்லாமல் யாரோ ஒருத்தனை உள்ளே விட்டுட்டு, அதாவது வேலியில் போடுறவனான வேட்டியில் விட்ட கதையாக மாற்றிக்கிட்டு இருக்காமல் எவனையும் நம்பாத மேக்ஸிமம். அதுதான் இப்போ இருக்கிற இந்த ஜென்ரேஷனில் ஒரு பெஸ்ட்டான அட்வைஸாக நான் சொல்லுவேன். உன்னை நம்பு, உன்னோட பொண்டாட்டியை நம்பு. அதை தாண்டி உன்னோட பொண்டாட்டியும் உனக்கு வந்து துரோகம் பண்ணுறா அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்னா லீகலாக போயிட்டு அவங்கக்கிட்டேருந்து நீ டிவோர்ஸ் வாங்கிக்கிட்டு உன்னோட லைஃப்பை தனியாக என்ஜாய் பண்ணு. இல்லை அப்படின்னா உனக்கான ஒருத்தர் தேடி வரதான் செய்வாங்க. இன்றைக்கி நிறைய பேருக்கு செகண்ட் ஆப்ஷன் கூட ஒரு நல்ல லைஃபாக தான் அமைஞ்சிக்கிட்டு இருக்குது. ஸோ அதனால் எனக்கு இப்படி நடந்துருச்சே அப்படின்னு சொல்லிட்டு ஒரே இடத்துல உட்காந்துராத. ஒரே இடத்துல உட்காந்த அப்படின்னா ஒரே இடத்துல தேங்கின தண்ணி மாதிரி சாக்கடையாக மாறி வீச ஆரம்பிச்சிருவேன். ஸோ எல்லோரும் உன்னை விட்டு தூரமாக போயிடுவானுங்க. எப்பயுமே ஓடுற ஆறாயிரே கண்டிப்பாக இந்த உலகத்தில் ஒன்றை தேடியும் 4 ஜீவன்கள் வரத்தான் செய்வானுங்க. அதை யார் அந்த நல்லவன் கெட்டவன் அப்படிங்கிறதுல உனக்கு தெளிவு இருக்கணும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.